நீங்கள் ராஜ்யங்களிலே வாசிப்பீர்களானால் எகிப்து என்ற ஒரு பெரிய ராஜ்யம் இருந்தது. இந்த ராஜ்யத்தினுடைய ஒரு சப்போர்ட்டில் தான் இஸ்ரவேலர் வாழ்ந்திருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய மூலமாக ஆண்டவர் சொல்கிறாரு, நல்ல தேசம் செழித்திருக்கு, நல்ல சந்தோஷமாக இருக்கீங்க, நமக்கு யாராவது எதிரி வந்தால் கூட எகிப்து இருக்கிறாங்க, பணத்தை கொடுத்து அவன் வந்து நம்மளை காப்பாற்றிடுவான், எகிப்தின் ரதங்கள் எல்லாம் உன்னதமானது என்று சொல்லி நீங்கள் எகிப்தை நம்பி இருக்கிறீர்கள். ஆனால் எகிப்து என்னும் ஆதரவுகோலை நான் முறித்து போடுவேன் அப்படின்னாரு. ஒரு காலகட்டம் வந்தது, எகிப்தை வீழ்த்தி அசீரியா ராஜ்யம் வந்ததாம். அசீரியர்கள் வந்தார்கள். எகிப்து என்கின்ற ராஜ்யம் அதற்கு பின்பு பூமியிலே எழுந்ததாகவே இல்லாதபடிக்கு எகிப்தினுடைய ராஜ்யம் முற்றிலுமாய் அழிக்கப்பட்டது. உலகத்தை நம்பினான், உலகத்தினாலே அவன் அழிஞ்சு போனான். சாலமோன் ஞானத்தை நம்பினான், ஞானத்தினாலே அழிந்து போனான். சவுல் தன்னுடைய பலத்தை நம்பினான், பலத்தினாலே அவன் அழிந்து போனான். உலகம் அப்படிதான் இருக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற ராஜ்யத்தையும் உலகத்தில் இருக்கிற மனுஷர்களையும் உலகத்தில் இருக்கிற பணத்தையும் பொருளையும் நம்பணும்னு சொன்னால், எந்த பணம் இந்த எந்த 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 ஆளுகை இந்த உலகத்தில் நம்ம கொடுக்கப்படுகிறதோ அதுவே ஒரு நாள் நம்ம அவமானப்படுத்தி விடும். இந்த உலகத்தில் கொடுக்கறத திரும்பி வாங்கிக்கலாம், எடுத்துடலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுத்ததை ஒருவர் எடுக்க முடியாது.